அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே யோகசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். அவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டத்தின் மூலயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு தெளிவான விளக்கமாக இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். மிருகசீர்ஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். தைரிய வீரிய பராக்கிரமமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரர்கள். எதையுமே துணிந்து செய்யக்கூடியவர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது 100% பொருந்தக்கூடிய நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். கோபமாக பேசக்கூடியவர்கள், எதிரையுமே துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றியை பெறாமல் திரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அமைப்பு உண்டு. மிகப்பெரிய கோபக்காரர்களாகவும் இருப்பார்கள். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் மிக சிறந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதும் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள். இப்படிப்பட்ட மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ முருகப்பெருமான் யார்? உங்களுக்கு கண்டிப்பாக வணங்கி வழிபடக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு ஏன் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொன்னோமே. ஆனால் இந்த செவ்வாய் பகவான் எதையுமே துணிச்சலாக எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கக்கூடியவர். அந்த விதத்தில் சூரபத்மனை வதம் செய்த இடம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம்தான். அந்த இடத்தில் தானே அவர் சூரனை வதம் செய்தார். அப்போ எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால தான் இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் முழுவதும், அதாவது தமிழ் வருடம் முழுவதுமே மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய ஆதாய பலன்கள் அதிகமாக இருக்குது, நஷ்டங்கள் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தொழிலில் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை மட்டுமே அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த தமிழ் வருடம் முழுவதுமே உண்டு. அப்போ மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரர்கள் எந்த துறையில் இருக்கின்றார்களோ அந்த துறையில் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். தொழில் அபிவிருத்தி, தொழில் மேன்மை அப்படிங்கிறது தொழிலுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது, முதலாவதாக அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் அப்படிங்கிறதும், அறுவை சிகிச்சை உபகரணங்கள் தயார் செய்யக்கூடியவங்கள் அப்படிங்கிறதும், இரத்த வங்கி அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதாயகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நிலவும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இரண்டாவதாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதாய பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விற்பனையாளர்கள் அப்படிங்கிறது இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே சிறப்பான லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. கட்டுமான துறையில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமே, கட்டுமான பணியில் அதாவது டெண்டர் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆதாயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நஷ்டத்தை நாம் சந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் கடை வச்சுருக்கிறாங்க, ஆட்டோமொபைல்ஸனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நல்ல ஆதாயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. கார் மெக்கானிக், பைக் மெக்கானிக், இந்த மெக்கானிக்கல் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அந்த தொழிலெல்லாம் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. அதற்கு அடுத்தாப்புல இந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காவல்துறையில் அதிகமான பணி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பில், அதாவது கோல்டு மெடல் வாங்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல நல்ல பணிகளை எல்லாம் செய்து வீரதீர பராக்கிரம செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இராணுவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்கள் உண்டு. அதே மாதிரி
எல்லை பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே வீரதீரமான செயல்கள் புரிவார்கள் அப்படிங்கிறதும், எதிரிகளை கண்டிப்பாக வீழ்த்துவார்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பாதுகாப்பு துறையில் இருக்கிற அத்தனை பேர்கள் மூலயமாக இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு சேவை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த இடம் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய புரோக்கர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி பத்திரப்பதிவுக்கு அப்படிங்கிறது இந்த நிலத்தின் மூலமாக நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நிறைய பேர் நிலம் வாங்குவாங்க, விற்பாங்க. இதன் மூலயமாக அந்த துறைக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும். அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நண்பர்களே. ஆக மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடிய, அதாவது மெக்கானிக்கல் என்ஜினியரிங் வேலை செய்யக்கூடியவங்க அனைவருக்கும், கட்டுமான துறையில் என்ஜினியரிங் வேலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த துறையிலெல்லாம் சிறந்த பணி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருடம் முழுவதும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் முதன்மையாக வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக வெற்றி உண்டு. உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடைகளே இருக்காது. தடைகளை உடைத்தெறிந்து மிகப்பெரிய வெற்றி கனிகளை எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பில், வெற்றி மேடைகளில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்டு. புரியுங்களா? அதே மாதிரி இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சுயமுயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் முழுவதும் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் காவல்துறை பணிக்கு சேர விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், தாராளமாக அதில் நீங்கள் போய் சேரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணி வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். என்ஜினியரிங் மெக்கானிக்கல் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பணி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தாராளமாக அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுங்களா? இது சார்ந்த தொழில், சுய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. இந்த வருஷம் முழுவதும் குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பொது சேவைகள் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் சேவைகளுக்காக எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய சேவைகளை எல்லோருமே பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள். அப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை பொது இடங்களில் உயரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய சொல்வாக்கு அப்படிங்கிறது பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் சொன்னால் செய்கிறோம், நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்கும் நண்பர்களே. இப்படியாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருடம் முழுவதும் மிகப்பெரிய யோக பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமணங்கள் நடந்தே தீரும். சுப செலவுகள் நிச்சயமாக உண்டு. வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அத்தனையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தங்க ஆபரணங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே மாதிரி பொன்னை உருக்கி ஆபரணமாக செய்யக்கூடிய அந்த பணி செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? இதுக்கு அப்புறம் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவன் மனைவி ஒற்றுமை, பாசம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது முன்னாள் நண்பர்கள் பிரிந்து போனவர்களோட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து அந்த நட்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் விரும்பியவர்கள் உங்கள் பக்கத்திலே இருந்து உங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதாவது அந்யோன்யம் பாச பிணைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த சூழல் நண்பர்களை விட்டு பிரியக்கூடாது, காதலன் காதலியை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அன்பு, பற்று, பாசம் அப்படிங்கிறது உறுப்பினர்களிடையே அதிகமாக இருக்கும்.
அந்த அளவுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சுப பலன்கள் இந்த வருடம் முழுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆக 100% நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு உண்டு. அப்போ ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிதுனராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருடம் முழுவதுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்க போகிறோம், நிச்சயமா புதிதாக சொத்து பத்துகள் வாங்குவோம், புதிதாக வீடு கட்டும் யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், புது வீடு குடி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷத்தில் கட்டாயம் போயே தீர்வீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சகோதர வழி ஒற்றுமைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது கிடையாது. கையஸ்தா இப்படியெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் டக்குன்னு உயரும், நிதிநிலை கண்டிப்பாக உயரும், பேங்கில் கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் உயரும், சேமிப்பு அப்படிங்கிறது அதிகபட்சம் சேர்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, அப்படிங்கிறது குறையவே விட மாட்டீங்க அப்படிங்கிறது தான். அப்போ அக்கௌண்ட்டில் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க, அப்படி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது சிக்கனம் சேமிப்பு அப்படிங்கிறது தான் நிச்சயமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு 100% கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் யோக தசை மட்டும் நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதன் மூலயமாக உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலயமாக உங்கள் பொருளாதாரம் இன்னும் சிறப்படையும் அப்படிங்கிறது நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலேயும் நல்ல யோக பலன்கள் உண்டு. அப்படிங்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.